Hello friends, welcome to our Rail Goal channel. March 2025 current affairsல most expected questions பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஜனவரி அண்ட் பிப்ரவரி மந்த் பார்த்தாச்சு. அப்கமிங் ரயில்வே, எஸ்எஸ்சி அண்ட் பேங்க் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக என்டிபிசி கிராஜுவேட் சிபிடி 2, அண்டர் கிராஜுவேட் சிபிடி 1 அண்ட் குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். First question, who inaugurated the Vantara Animal Rescue Center in Gujarat in March 2025 கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, நரேந்திர மோடி. இந்த வந்தாரா அப்படின்றது என்ன அப்படின்னா 3000 ஏக்கர் அனிமல் ரெஸ்கியூ சென்டர் எங்கே இருக்குன்னா ஜாம்நகர், குஜராத்தில் இருக்குது. மோடி பார்த்தீங்கன்னா மார்ச் 1 to 3 வரைக்கும் குஜராத்தை விசிட் பண்ணார். அப்போ என்ன பண்ணார் அப்படின்னா 7th மீட்டிங் ஆஃப் நேஷ்னல் போர்டு ஃபார் வைல்டு லைஃப் அப்படின்ற மீட்டிங்கை அட்டன் பண்ணார். இது எங்கே நடந்தது அப்படின்னா அட் கிர் ஃபாரஸ்ட், குஜராத்தில் வச்சு தான் நடந்தது. நெக்ஸ்ட்டு, வேர் வாஸ் த செகண்ட் இந்தியா EU ட்ரேட் அண்டு டெக்னாலஜி கவுன்சில் மீட்டிங் ஹெல்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, நியூ டெல்லி. இந்த ட்ரேட் அண்ட் டெக்னாலஜி கவுன்சில் TTC அப்படின்றது தான் ட்ரேட் அண்ட் டெக்னாலஜி கவுன்சில். இந்த மீட்டிங் எப்போ நடந்தது அப்படின்னா யூரோப்பியன் கமிஷனோட பிரசிடெண்ட் உர்சுலா வான் டெர் லேன்ஸ் அப்படின்றவங்க நம்ம இந்தியாவை விசிட் பண்ணும்போது தான் டெல்லியில் வச்சு இதை நடத்தினாங்க. நெக்ஸ்ட்டு, விச் கண்ட்ரி ஜாயின்ட் தி கோயலேஷன் ஃபார் டிசாஸ்டர் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் CDRI அசிட்ஸ் 50th மெம்பர் இன் மார்ச் 2025 கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, நியூசிலாந்து தான் 50வது மெம்பராக இதில் ஜாயின் பண்ணாங்க. அந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஆஃப் 2025 ஜாயின் பண்ண மிச்ச கண்ட்ரிஸ் யாருன்னா சேட், ஈக்வேடார் இவங்களும் ஜாயின் பண்ணாங்க. நியூசிலாந்தை பற்றி கொஸ்டின்ஸ் வரலாம். இதனால நியூசிலாந்தோட PM யார், இப்போ கரண்ட்டாக இருக்கிறவர் யார் அப்படின்னா கிறிஸ்டோபர் லக்சன். இந்தியாவும் நியூசிலாந்தும் சேர்ந்து, இந்தியா அண்டு நியூசிலாந்து 2 பேர் சேர்ந்து இனாகரேட் பண்ணாங்க அந்த நியூ டெல்லியில். என்னது அப்படின்னா 10th ரைசினா டயலாக் அப்படின்றத இனாகரேட் பண்ணதுமே இந்தியாவும் நியூசிலாந்தும் சேர்ந்து தான். இது நியூ டெல்லியில் வச்சு நடந்தது. நெக்ஸ்ட்டு, விச் ஸ்டேட் ஹாஸ்டட் த 12th ரீஜினல் 3R அண்டு சர்க்குலர் எக்கனாமி ஃபோரம்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, ராஜஸ்தான். இது எக்ஸாக்டாக எங்கே நடந்ததுன்னா ஜெய்ப்பூரில் வச்சு நடந்தது. ஃபோக்கஸிங் ஆன் SDG சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இது யார் கொலாபரேட் பண்ணி நடத்துனாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்டு அர்பன் அஃபேர்ஸ் அவங்களும் அண்டு யுனைடெட் நேஷன் சென்டர் ஃபார் ரீஜினல் டெவலப்மெண்ட் இவங்க 2 பேர் சேர்ந்து பண்ணாங்க. சேர்ந்து IGES அப்படின்னு மேக் பண்ணாங்க. IGESன்றது என்னென்னா இன்ஸ்டியூட் ஃபார் குளோபல் என்விரான்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். நெக்ஸ்ட்டு, நேம் த ஸ்கீம் லான்ச்டு பை குஜராத் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் ரூரல் இன்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, G மைத்ரி. இந்த மைத்ரிக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா மென்டார்ஷிப் அண்டு ஆசலரேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் ரூரல் இன்கம். இதுதான் குஜராத்லேருந்து இது மட்டும் லான்ச் பண்ணல, இன்னொன்று பண்ணாங்க. G சஃபால் அப்படின்ற இன்னொன்று லான்ச் பண்ணாங்க. இதுக்கு என்ன அப்படின்னா குஜராத்தி ஸ்கீம், சேம் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. குஜராத்தி ஸ்கீமு ஃபார் அந்தியோதயா ஃபேமிலி ஃபார் ஆகுமெண்டிங் லிவ்லிஹுட். இதுவுமே குஜராத்தில் வந்த இனிஷியேட்டிவ் தான். நெக்ஸ்ட்டு, ஹூ ஓன் த 2024-2025 ரஞ்சி ட்ராஃபின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, விதர்பா. இவங்க என்னென்னா கேரளாவை டிஃபீட் பண்ணி தான் ஜெயித்தாங்க. இது இவங்களோட 3rd டைட்டில். பொதுவாக ரஞ்சி ட்ராஃபியில் மொத்தமாக பார்த்தோம்னா 3rd டைட்டில் விதர்பா ஜெயிச்சது. அப்புறம் எந்தெந்த வருஷம்லாம் விதர்பா இதுக்கு முன்னாடி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா இது 3rd டைட்டில் 24-25. அப்போது ஃபஸ்ட்டு டைட்டில் எப்போ, செகண்ட் டைட்டில் எப்போ, அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். 2017 to 18 அப்போது ஒரு டைட்டில் அடித்தாங்க.
அப்புறம் 2018-19 அப்போவுமே ஜெயித்தாங்க. இந்த ஃபைனல் கேரளாவை டிஃபீட் பண்ணது எங்கே வச்சு நடந்தது அப்படின்னா வெறும் நாக்பூர், மகாராஷ்டிராவில். அந்த கிரவுண்டு என்ன நேம் அப்படின்னா சேம், ஜெயித்தவங்க பேர் தான், அந்த ஸ்டேடியம் பேர் அவங்க பேர் தான், அவங்களுக்குள்ளது தான், விதர்பா கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த growth rate projected by வேர்ல்டு பேங்க் ஃபார் இந்தியா டு பிகம் அ ஹை இன்கம் எக்கனாமி பை 2047 கேட்டிருக்காங்க. 2047 growth rate ப்ரொஜெக்ஷன் எவ்வளோ அப்படின்னா 7.8%. ஆப்ஷன் சி. வேர்ல்டு பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? வாஷிங்டன் டிசி, யூஎஸ்ஏல இருக்குது. அதோட கரண்ட் சேர்மன் அண்ட் பிரசிடென்ட் யார் அப்படின்னா அஜய் பேங்கா. அது மட்டும் இல்லாமல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன், எல்எஃப்பின்னு சொல்லுவாங்க. இதுபடி ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா 35.6 50% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2047 வேர்ல்டு பேங்க் ப்ரிடிக்ட் பண்ணது இது. நெக்ஸ்ட்டு, விச் ஸ்டேட் லான்ச்டு ப்ராஜெக்ட் இசாஃபத் ஃபார் உமன் அண்ட் சைல்டு சேஃப்டின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, பஞ்சாப். இது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே மார்ச் 8 அன்னைக்கு லான்ச் பண்ணாங்க. இது லான்ச் பண்ணவர் யார் அப்படின்னா டாக்டர் பல்ஜித் கவுர் அப்படின்றவர் தான் லான்ச் பண்ணார். இவர் யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் செக்யூரிட்டி, உமன் அண்டு சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்டர் பஞ்சாபுக்கு. இது எங்கே வச்சு லான்ச் பண்ணப்பட்டது அப்படின்னா சண்டிகரில். நெக்ஸ்ட்டு, ஹூ ரிலீஸ்ட் த ஃபஸ்ட்டு க்ரீன் ஸ்டேட்டஸ் அசஸ்மெண்ட் ஃபார் லயன்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஐயூசிஎன். ஐயூசிஎன் அப்படின்றது என்னென்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லயன் இஸ் ஸ்டில் கிளாஸிஃபைட் அஸ் வல்னரபிள். நான் எதாவது சொல்லியிருந்தோம்ல ஐயூசிஎன், கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சரு. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா கிளாண்ட், சுவிட்சர்லாந்தில் இருக்குது. இதில் ரெட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2023 லயனை ரெட் லிஸ்ட்டில் எவ்வளோ போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட் படி 23,000 அடல்ட்டு அண்டு சப் அடல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்கே அப்படின்னா ஆஃப்ரிக்கா அவ்வளோ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் பார்த்தோம்னா 67 இருக்குது அடல்ட் ப்ளஸ் சப் அடல்ட்டு அஸ் பர் த ரிப்போர்ட்டு. அப்புறம் லயனோட சயின்டிஃபிக் நேம் வந்து பேந்த்ரா லியோ. இந்த ரிப்போர்ட் படி லயனை என்ன சொல்லியிருக்காங்கன்னா லார்ஜ்லி டிப்ளீட்டட் கேட்டகரி கொண்டு வந்துருக்காங்க. இப்போ ஸ்பீசிஸை வல்னரபிள்னும் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, விச் பங்களாதேசி கிரிக்கெட்டர் ரிட்டையர்டு ஃப்ரம் ஒடிஸ் இன் மார்ச் 2025 கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, முஷ்ஃபிகர் ரஹீம். இவர் எத்தனாவது ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் ஃபார் த கண்ட்ரி இன் ஒன் டே இன்டர்நேஷ்னல். யாருக்கு அடுத்து அப்படின்னா அந்த கண்ட்ரியில் டமீம் இக்பால், இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரு, அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்கிறது நெக்ஸ்ட்டு இவர் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த முஷ்ஃபிகர் ரஹீமோட ஆவரேஜ் பார்த்தோம்னா 36.42 ஒன் டே இன்டர்நேஷ்னலில். மொத்தம் 9 செஞ்சுரிஸ் 49 ஹாஃப் செஞ்சுரிஸும் அடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தருமே வெஸ்ட் பெங்கால்லேருந்து பங்களாதேஷ்லேருந்து ரிட்டையர் ஆகியிருக்காரு. அவர் பேர் என்ன அப்படின்னா மேஹ்முதுல்லா. இவர் தான். இவர் மொத்தம் 430 இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் விளையாண்டுருக்காரு. இவர் வந்து ஆல்ரவுண்டர். ஸோ மொத்தம் 2 பேர் பங்களாதேசி பிளேயர் ரிட்டையர் ஆகியிருக்காங்க. அந்த 2 பேரும் பார்த்துக்கோங்க. அடுத்து, விச் ப்ரோக்ராம் வாஸ் லான்ச்டு டு ஐடென்டிஃபை மாடல் உமன் ஃப்ரெண்ட்லி கிராம் பஞ்சாயத்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, MWFGP இனிஷியேட்டிவ். இது லான்ச் பண்ணது யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ். இது எதுக்காக? உமன்ஸ் பார்ட்டிசிபேஷன் கவர்னன்ஸில் வரணும் அப்படின்றதுக்காக. இது எங்கே நடந்தது அப்படின்னா நியூ டெல்லியில் விக்யான் பவன் அப்படின்ற இடத்துல வச்சு தான் நடந்தது. இதுவுமே இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டேயோட ஒரு பார்ட்.
பார்ட் ஹவுஸ் தான் நடத்துனாங்க. நெக்ஸ்ட்டு ஹூ வாஸ் அனௌன்ஸ்ட் அஸ் ஃபிட் இந்தியா ஐகான் பை மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டூரிங் த inaugural ceremony ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஃபிட் இந்தியா கார்னிவல்னு கேட்டிருக்காங்க. ஃபிட் இந்தியா ஐகான் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆப்ஷன் டி ஆயுஷ்மான் குரானா. இதில் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அதோட மினிஸ்ட்ரி யார் அப்படின்னா மேன்சுக் லக்ஷ்மபாய் மாண்டவியா, அதாவது மேன்சுக் மாண்டவியா தான் அதோட மினிஸ்டரு. இதே மாதிரி மற்ற பிராண்டுக்கு ஐக்கானாகவும் அம்பாசடராகவும் போட்டிருப்பாங்க. அவங்க யாருன்னு அடுத்து நான் சொல்கிறேன். இப்போது இந்த ஃபிட் இந்தியா ஐக்கான் மாதிரி இந்த ஐக்கான் அம்பாசிடர்ஸ் யாரெல்லாம் மார்ச்சில் அப்படின்றத பார்ப்போம். ரோஹித் சர்மா கிரிக்கெட்டர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவர் இதுக்கு அம்பாசிடராக இருக்கார் அப்படின்னா SRMB ஸ்ரீஜான் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட். நெக்ஸ்ட்டு கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த். இவர் எதுக்குன்னா குட்வில் அம்பாசிடர் ஃபார் விஷன் 2020 இந்தியா. நெக்ஸ்ட்டு ரிஷப் பண்ட், இவர் கோ ஐபிபோ. நெக்ஸ்ட்டு பும்ரா, ஜஸ்பிரீத் பும்ரா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவர் ஸ்கெச்சஸ் அப்படின்ற ஃபுட்வியர் பிராண்டுக்கு. நெக்ஸ்ட்டு கில், சுப்மன் கில், இவர் MRF டயர். நெக்ஸ்ட்டு கொனேரு ஹம்பி, செஸ் பிளேயரு. இவங்க ஸ்கில் ஹப் இதுக்கு அம்பாசிடர். நெக்ஸ்ட்டு பாலிவுட் ஆக்ட்ரஸ் வித்யா பாலன், இவங்க ஃபெடரல் பேங்க் அதுக்கு குட்வில் அம்பாசிடர். நெக்ஸ்ட்டு விச் இந்தியன் பப்ளிக் செக்டார் யூனிட் காட் நவரத்னா ஸ்டேட்டஸ் இன் மார்ச் 2025 கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி IRCTC. அதுதான் அந்த 4 ஆப்ஷனில் இருக்கிறது. ஆனால் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2 இது IRCTC IRFC அது 2க்குமே நவரத்னா ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்குமே 14 மகாரத்னா கம்பெனிஸ் 24 நவரத்னா கம்பெனிஸ் தான் இருக்குது. IRCTC வந்து பார்த்தோம்னா 25th நவரத்னா கம்பெனி, 26th என்னன்னு பார்த்தீங்கன்னா IRFC. இந்த IRCTC ஃபுல் ஃபார்ம் என்னென்னா இந்தியன் ரயில்வே கேட்ரிங் அண்டு டூரிசம் கார்பரேஷன். IRFC இதுவும் இந்தியன் ரயில்வே தான், ஃபினான்ஸ் கார்பரேஷன். இது ரெண்டுமே வந்திருக்கு. இது ரெண்டும் என்ன சொல்லுவாங்கன்னா சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. IRCTCயும் IRFCயும். இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான் அப்கிரேட் பண்ணி நவரத்னா ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு PPP பேஸ்டு க்ரீன் வேஸ்ட் ப்ராசஸிங் பிளான்ட் லான்ச்டு. இது லான்ச் பண்ணது எங்கே அப்படின்னா ஆப்ஷன் சி இண்டோர். இது ஸ்வச் பாரத் மிஷன் இனிஷியேட்டிவ் கீழே வரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த இண்டோரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது 7th கன்சிக்யூட்டிவ் இயரா க்ளீனஸ்ட்டு இந்தியாவுடைய க்ளீனஸ்ட் சிட்டி அப்படின்ற நேம் வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட்டு ஹூ இனாகரேட்டட் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு வேர்ல்டு பீஸ் சென்டர் இன் குருகிராம்னு கேட்குறாங்க. குருகிராம் இன் ஹரியானா ஸ்டேட்டு. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆச்சாரியா லோகேஷ். நோட் என்னென்னா இதை எஸ்டாப்ளிஷ் பை அஹிம்சா வேர்ல்டு யூனிவர்சிட்டி. இது யாரோட கைடன்ஸில் இருக்குன்னா இவர் தான் ஆச்சாரியா லோகேஷ். இனாகரேட்டட் இன் குர்கான் பை ஃபார்மர் பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் அண்டு அதர் ப்ராமினன்ட் லீடர்ஸ் முன்னிலையில் இது நடந்தது. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த நேம் ஆஃப் இந்தியாஸ் AI பவர்டு சோலார் மேனுஃபேக்சரிங் லைன் லான்ச்டு இன் குஜராத். அதுக்கு பேர் என்னென்னா ஆப்ஷன் சி கோல்டி சோலார். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கோசம்பா சூரத். இது லான்ச் பண்ணவர் யார் அப்படின்னா பிரல்ஹாத் ஜோஷி. இவர் யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்டு ரினியூவபிள் எனர்ஜி. நெக்ஸ்ட்டு இந்தியாஸ் 58th டைகர் ரிசர்வ் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷில் என்ன டைகர் ரிசர்வ்னா மேத்வா நேஷ்னல் பார்க், அதுதான் அந்த டைகர் ரிசர்வ். இது யார் லான்ச் பண்ணா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் பூபேந்திர யாதவ்.
இவர் முன்னிலையில் தான் லான்ச் பண்ணப்பட்டது. இதில் முக்கியமானது என்னென்னா டைகர் பற்றி பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இது தெரிஞ்சிருக்கணும். இது எந்த இயர்னு கேட்கலாம். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து 1972. அப்புறம் டைகருக்கே முக்கியமானது ப்ராஜெக்ட் டைகர். இது எந்த இயர் அப்படின்னா அதுக்கு நெக்ஸ்ட் இயர் 1973. அடுத்த கொஸ்டின், விச் பிளாட்ஃபார்ம் வாஸ் லான்ச்டு டு ஸ்ட்ரென்தன் எம்எஸ்எம்இ கிரெடிட் எவாலுவேஷன் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, கிரெடிட் அசஸ்மெண்ட் மாடல். ஸ்ரீமதி நிர்மலா சீதாராமன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், ஸ்ரீ டிவி சோமநாதன் ஃபினான்ஸ் செக்ரட்டரி, இவங்க எல்லாருமே கலந்து கொண்டு வரப்பட்டது தான் இது. இது எங்கே லான்ச் பண்ணாங்க அப்படின்னா விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேசில் வச்சு தான் பண்ணாங்க. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், நம்மளுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் யாருன்னு நிர்மலா சீதாராமன் தெரியும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஃபினான்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்டேட் ஆஃப் ஃபினான்ஸ்னு சொல்லலாம். இது யாருன்னா பங்கஜ் சௌத்ரி அந்த டைமில். அடுத்து, இந்தியாஸ் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்ஸ் இஎல் ஆக்ஷன் வாஸ் ஹெல்ட் இன் விச் ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க. கோவாவில் நடந்தது. கோவாவில் எக்ஸாக்டாக பார்த்தோம்னா பேனாஜியில் வச்சு நடந்தது. யூனியன் கோல் அண்ட் மைன் மினிஸ்ட்ரி யாருன்னா கிசான் ரெட்டி. அப்புறம் கோவாவோட சிஎம் பிரமோத் சாவந்த். இவங்க அதை பார்ட்னர்ஷிப் போட்டு தான் இதை கொண்டு வந்தாங்க. இது எதுக்காக அப்படின்னா அன்லாக்கிங் கிரிட்டிக்கல் அண்ட் டீப் சீட்டட் மினரல் ரிசர்வ் அக்ராஸ் த கண்ட்ரியை கண்டுபிடிச்சு அதை வெளியெடுக்கிறதுக்காக. இந்த ரேர் எர்த் மெட்டல் எதெல்லாம் குறிப்பிட்றாங்கன்னா சிங்க்கு, காப்பர், டைமண்ட், இந்த மாதிரி எல்லாமே குறிப்பிட்றாங்க. அடுத்து, இந்தியாஸ் பயோ எக்கனாமி ரீச்டு வாட் வேல்யூ இன் 2024ன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, $165 பில்லியன். டார்கெட் எவ்வளோ வச்சுருக்காங்க 2030 அப்படின்னா $300 பில்லியன் வச்சுருக்காங்க. இதை லான்ச் பண்ணது யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி, ஜிதேந்திர சிங். இவர் இந்த பயோ எக்கனாமிக்காக 2 விஷயம் கொண்டு பண்ணியிருக்காரு. ஒன்று பயோ எக்கனாமி ரிப்போர்ட்டு, இன்னொன்று பார்த்தோம்னா பயோ சார்த்தி அப்படின்றது கொண்டு வந்திருக்காரு. அசாம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு நம்ம கண்ட்ரிலேயே. எதுக்கு அப்படின்னா டு அடாப்ட் பயோ E3 ஃப்ரேம் ஒர்க் அடாப்ட் பண்ணதில். அடுத்து, விச் ஸ்டேட் பாஸ்டு த சீனியர் சிட்டிசன்ஸ் கமிஷன் பில் 2025? ஆன்சர் ஆப்ஷன் பி, கேரளா. கேரளாவோட சிஎம் யார் அப்படின்னா பினராயி விஜயன். அப்போது கவர்னர் யார் கேரளாவுக்கு? கவர்னர் யாருன்னா ராஜேந்திர அர்லேக்கர். நெக்ஸ்ட்டு, விச் ஆப் வாஸ் லான்ச்டு டு ஸ்ட்ரீம்லைன் போர்ட் ஆப்ரேஷன்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மைத்ரி. மைத்ரிக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா மாஸ்டர் அப்ளிகேஷன் ஃபார் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அண்டு ரெகுலேட்டரி இன்டர்ஃபேஸ். இது யார் கீழே வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட், ஷிப்பிங் அண்டு வாட்டர்வேஸ்க்கு அடியில் வரும். இவர் யார் அப்படின்னா இதுக்கு மினிஸ்டரு சர்பானந்த சோனோவால். இவர் தான் மினிஸ்டர். இது எதுக்காகன்னா டு மாடர்னைஸ் இந்தியாஸ் மேரிடைம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதை மாடர்னைஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது மேரிடைம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை. இதை எதுக்கு அடியில் வருது அப்படின்னா ஒன் நேஷன் ஒன் போர்ட் ப்ராசஸ். அடுத்து, வாட் வாஸ் த தீம் ஆஃப் இந்தியா ஏஐ ஹேக்கத்தான் 2025ன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, மினரல் டார்கெட்டிங் யூஸிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ. இந்தியா ஏஐ அண்ட் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் லான்ச்டு த இந்தியா ஏஐ ஹேக்கத்தான் டு ரெவல்யூஷனைஸ் ஏஐ ட்ரிவன் மினரல் டார்கெட்டிங். 1, 2, 3 இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இந்த இந்தியா ஏஐ ஹேக்கத்தானே உருவாக்கியிருக்காங்க மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு, விச் ஃபெஸ்டிவல் இன் மணிப்பூர் வாஸ் செலிப்ரேட்டட் ஆஃப்டர் அ இயர் இன் 2025ன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, யோஷாங். இது எங்கே கொண்டாடப்படுதுன்னு கேட்கலாம். மணிப்பூர், யோஷாங். இந்த மணிப்பூரோட சிஎம் யாருன்னா நோங்தபம் பீரன் சிங், அதாவது என் பீரன் சிங்னு கொடுப்பாங்க. இதோட கவர்னர் யார் அப்படின்னா கவர்னர் ஆஃப் மணிப்பூர். ஆன்சர் என்னென்னா அஜய் குமார் பல்லா. இந்த ஃபெஸ்டிவலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இது வந்து 5 days ஃபெஸ்டிவல். ஃபுல் மூன் டே அப்போ செலிப்ரேட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம்
பிப்ரவரி மார்ச்சில் தான் கொண்டாடப்படும். நெக்ஸ்ட்டு விச் இந்தியன் ஸ்டேட் ப்ரெசென்டட் த லார்ஜஸ்ட் பட்ஜெட் இன் மார்ச் 2025 கேட்குறாங்க. மார்ச் 2025 லார்ஜஸ்ட் பட்ஜெட் ப்ரொடியூஸ் பண்ணது ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா. மொத்தம் எவ்வளோன்னா ருபீஸ் 7.2 lakh crore பட்ஜெட்டு. ஆனால் ஓவராலாக பட்ஜெட்லேயே இது வரைக்கும் ஹையாக ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா யூபி தான் ஓவரால் ஃபஸ்ட்டு. அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 8.08 trillion rupees பட்ஜெட். நெக்ஸ்ட்டு விச் கம்பெனி லான்ச்டு த புக் ரிப்பிள்ஸ் ஆஃப் சேஞ்ச். எந்த கம்பெனி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அது கம்பெனி கிடையாது, ஒரு மினிஸ்ட்ரி. ஆன்சர் ஆப்ஷன் பி மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி. இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன் டிபார்ட்மெண்ட்டு. அது எது கீழே வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி கீழே வரும். அவங்களும் யூனிசெஃப் இந்தியாவும் சேர்ந்து தான் இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன் ஜல் சக்தி கீழே வருதுன்னு இந்த ஜல் சக்தி மினிஸ்ட்ரின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஜல் சக்தி மினிஸ்டர் யார் அப்படின்னா சந்திரகாந்த் ரகுநாத் பட்டேல், அதாவது CR பட்டேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் மினிஸ்டர் ஆஃப் ஜல் சக்தி. நெக்ஸ்ட்டு ஹூ இனாகிரேட்டட் த நியூ ரிசர்ச் சென்டர் அட் IIT மெட்ராஸ் நேம்டு ஆஃப்டர் எஸ் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன்றவர் பேரில் IIT மெட்ராஸில் இந்த நியூ ரிசர்ச் சென்டர் ஓப்பன் பண்ணாங்க. அது யார் ஓப்பன் பண்ணாங்கன்னா ஆப்ஷன் சி டாக்டர் வி நாராயணன். இவர் யாருன்னா இஸ்ரோவோட கரண்ட் சேர்மன் இவர் தான். இந்த நேம் ஏன் வந்தது எஸ் ராமகிருஷ்ணன் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னா இவர் சாதாரண நாளில் இவர் வந்து ஒரு முன்னாடி டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு, ஃபார்மர் டைரக்டர். எதுக்கு அப்படின்னா லிக்யூட் ப்ரொபல்சன் சிஸ்டம் அதுக்கும் அண்டு விக்ரம் சாராபாய் சென்டர், விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் ட்ரிவாண்ட்ரமில் உள்ளது, அதுக்குமே ஃபார்மர் டைரக்டராக இவர் செயல்பட்டுருக்காரு. அதனால தான் இவர் பேரை வச்சு இதை ஓப்பன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு விச் ரயில்வே ஜோன் இஸ் ஹேண்ட்லிங் நார்த் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் AI ரெடி டேட்டா சென்டர் ப்ராஜெக்ட். யாருன்னா அது ரயில்வே ஜோன் கிடையாது, இது ஒரு கம்பெனி தான். ஆப்ஷன் டி சிஃபின்றது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னை தான் ஹெட் குவார்ட்டர்ஸு. இவங்க ஓவராலாக பார்த்தோம்னா 130+ மெகாவாட் நார்த் ரீஜியனில் பண்ணியிருக்காங்க. இந்த சிஃபிஸ் லார்ஜஸ்ட் AI ரெடி ஹைப்பர் ஸ்கேல் டேட்டா சென்டர் இன் நொய்டா டெல்லி ரீஜியன் வித் 78 மெகாவாட். நொய்டா டெல்லியில் மட்டும் பார்த்தோம்னா 78 மெகாவாட் கெப்பாசிட்டிக்கு இவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்களோட பிரான்ச்சஸும் நிறைய இடத்துல இருக்காங்க. இது யூபியில் பண்ணது யார் அண்டரில் பண்ணாங்க அப்படின்னா யோகி ஆதித்யநாத். ஏன்னா நொய்டா டெல்லி ரீஜன். நெக்ஸ்ட்டு இந்தியா டாப்டு த குளோபல் ரேங்கிங் இன் விச் AI இண்டிகேட்டர் அக்கார்டிங் டு ஸ்டான்ஃபோர்ட் AI இண்டெக்ஸ் 2024. ஆன்சர் ஆப்ஷன் பி AI ஸ்கில் பெனிட்ரேஷன். அதில் தான் இந்தியா ஃபஸ்ட்டு. இந்தியா ஃபஸ்ட்டு. அதோட ஸ்கோர் என்ன அப்படின்னா 2.8. செகண்டு யூஎஸ்ஏவோட ஸ்கோர் என்னென்னா 2.2. ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ரேங்க்டு இந்தியா அமங் த டாப் 4 countries அலாங் வித் US, China and UK இன் குளோபல் அண்ட் நேஷ்னல் AI வைப்ரன்சி. நெக்ஸ்ட்டு விச் போர்ட் சிட்டி இஸ் செட் டு கனெக்டட் வித் த நியூ 6-lane greenfield NH as per cabinet approval. ஆன்சர் ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு போர்ட் தான். த ஹைவே வில் லிங்க் ஜவஹர்லால் நேரு போர்ட் NH 348 அப்படின்றத இன் பக்கோட் வில்லேஜ். அதிலிருந்து எது வரைக்கும் போய் கனெக்ட் ஆகுதுன்னா NH 48 போய் கனெக்ட் ஆகுது. கனெக்டிங் மேஜர் ரூட்ஸ் லைக் NH 66 மும்பை கோவா உள்ள ஹைவே, அதுலேயும் மும்பை பூனே எக்ஸ்பிரஸ் வேலையும் போய் கனெக்ட் ஆகுது. இது வந்து பார்த்தோம்னா மொத்தம் 29.219 கிலோமீட்டர்ஸ். இதோட எஸ்டிமேட்டட் காஸ்ட் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தா 4,500.62 crore. அடுத்து விச் கண்ட்ரி சைன்ட் எ ஜாயின்ட் வென்ச்சர் வித் இந்தியாஸ் EPHL ஃபார் லைட் டேங்க் ப்ரோக்ராம் ஜோரோவர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி பெல்ஜியம். பெல்ஜியம் சைன்ட் எ ஜாயின்ட் வென்ச்சர் வித் இந்தியாஸ் EPHL அப்படின்றது ஃபுல் ஃபார்ம் என்னென்னா எலக்ட்ரோ நுமேட்டிக்ஸ் அண்டு ஹைட்ராலிக்ஸ். எதுக்காகனா இந்த ஜோரோவர்ன்றது லைட் டேங்க் ப்ரோக்ராம்காக.
இது பெல்ஜியமோட எந்த கம்பெனி அப்படின்னா ஜான் காக்ரில் டிஃபென்ஸ் அப்படின்றது தான் பார்ட்னர் கம்பெனி இந்த ஜாயின்ட் வெஞ்சரில். இதை டெவலப் பண்ணுறது யாருன்னா இந்தியாவோட டிஆர்டிஓவும் எல்என்டியும் தான் டெவலப் பண்ணுறாங்க சேர்ந்து. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் அவுட்லே ஆஃப் இந்தியா ஏஐ மிஷன் லான்ச்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி? ஆன்சர் ஆப்ஷன் சி, ருபீஸ் 10,300 crore. இதில் நோட் என்னென்னா, இந்த யூனியன் மினிஸ்டர் பியூஷ் கோயல் தான் இதை அனௌன்ஸ் பண்ணார் ஃபார் கேபினெட் அப்ரூவல் ஆஃப் இந்தியா ஏஐ மிஷன் காண்டி. பட்ஜெட் அவுட்ல எவ்வளோனா 10,372 crore ஃபார் 5 இயர்ஸ்க்காக. இது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா, இந்தியா ஏஐன்றது இண்டிபெண்ட் பிஸ்னஸ் டிவிஷன் ஐபிடின்னு சொல்லுவாங்க, அது கீழே வரும். அது இயங்குறது டிஐசின்றதுல, டிஜிட்டல் இந்தியா கார்பரேஷன். டிஜிட்டல் இந்தியா கார்பரேஷனு இது இண்டிபெண்ட் பிஸ்னஸ் டிவிஷன், த இந்தியா ஏஐ ப்ரோக்ராம். நெக்ஸ்ட்டு, விச் ஸ்டேட் ஹாஸ்டட் த அட்வான்டேஜ் அசாம் 2.0 இன்வெஸ்ட்மெண்ட் சமிட்? அட்வான்டேஜ் அசாம்னு பார்த்தாலே போட்டுடலாம், அசாம்குள்ளே தான். இதில் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா, கவுஹாத்தி அசாம் இதுதான் லார்ஜஸ்ட் எக்கனாமி இன் நார்த் ஈஸ்ட்டு, இதுதான் எமர்ஜிங்காகவும் இருக்குது இப்போது. அது மட்டும் இல்லாமல் இந்த அட்வான்டேஜ் அசாம் படி மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே அண்டு மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதோட மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் பார்த்திங்கன்னா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு நிறையா அசாமுக்காக. அதுபோக அசாமுக்கு சர்பானந்த சோனோவால் மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் அண்ட் போர்ட் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேல இருக்கவர் ஒரு 4,800 crore அசாமுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, இன்னொரு டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா கார்ப்பரேஷன் கம்பெனிலாம் சேர்ந்து ரிலையன்ஸ், வேதாந்தா, அதானி இவங்க எல்லாம் சேர்ந்து பார்த்தோம்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்கன்னா 1.5 lakhs crore அசாமுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதெல்லாமே இண்டஸ்ட்ரியல் அண்டு மற்ற க்ரோத் எல்லாமே டெவலப் பண்ணுறாங்க அசாமுக்காக. நெக்ஸ்ட்டு, விச் டைகர் ரிசர்வ் ரெக்கார்டட் 76 டைகர் அஸ் பர் 2024 டைகர் ரிப்போர்ட்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னா என்எஸ்டிஆர் ஆந்திர பிரதேஷ். இது யார் ரிலீஸ் பண்ணா அப்படின்னா பவன் கல்யாண் தான் ரிலீஸ் பண்ணார். பவன் கல்யாண் யார் அப்படின்னா டெப்டி சிஎம் அங்கே. இவர் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட்டு அண்டு ஃபாரஸ்ட்டு ஆந்திர பிரதேஷில். இந்த என்எஸ்டிஆர்ன்றது என்ன டைகர் ரிசர்வ் அப்படின்னு பார்த்தோம்னா நாகார்ஜுனா சாகர் ஸ்ரீசைலம் டைகர் ரிசர்வ் தான். இது எந்த அக்கேஷனில் பண்ணாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபாரஸ்ட் மார்ச் 21. அதோட தீம் என்ன 2025 அப்படின்னா ஃபாரஸ்ட் அண்டு ஃபுட்டு. இதுதான் தீம் ஆஃப் 2025 வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே. நெக்ஸ்ட்டு, விச் மெட்ரோ ஸ்டேஷன் ஹாஸ்டட் த லான்ச் ஆஃப் சுகம்யா யாத்ரா அப்படின்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராஜீவ் சவுக் நியூ டெல்லியில் உள்ள மெட்ரோ ஸ்டேஷன் தான் இதை லான்ச் பண்ணாங்க சுகம்யா யாத்ரான்றது. சுகம்யா யாத்ரா இனிஷியேட்டிவ் லான்ச் அட் ராஜீவ் காந்தி சவுக் நியூ டெல்லி. இட் வாஸ் ஆர்கனைஸ்ட் ஆன் இன்டர்நேஷ்னல் வீல் சேர் டே. அப்போ தான் லான்ச் பண்ணாங்க. அது என்னென்னா டேட்டு March 1, 2025. எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். இவங்களோட சேர்ந்து இன்னொரு மினிஸ்ட்ரி ஜாயின் பண்ணியிருப்பாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். நெக்ஸ்ட்டு, ஹூ லான்ச் தி பால்பன் கி கவிதா இனிஷியேட்டிவ்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். இது எதுக்குன்னா ஸ்கூல் சில்ட்ரனுக்கு போயம்ஸ் அப்புறம் பழைய பாட்டு எல்லாமே சொல்லிக் கொடுத்து எஜுகேஷனை வளர்க்கணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டது. லான்ச்டு பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இன் கொலாபரேஷன் வித் MyGov. த இனிஷியேட்டிவ் எய்ம்ஸ் டு ப்ரமோட் கிரியேஷன் அண்ட் கலெக்ஷன் ஆஃப் பாரதிய ரைம்ஸ் அண்ட் போயம்ஸ். அதான் சொல்லியிருந்தேன், இந்த ரைம்ஸ் போயம்ஸ்லாம் எங்கர் சில்ட்ரனுக்கு சொல்லி பழைய விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட இனிஷியேட்டிவ் தான் இது. அடுத்து, ஹூ ஓன் த FIDE வேர்ல்டு ஜூனியர் அண்டர்-20 சாம்பியன்ஷிப் 2025? ஜெயிச்சது யாருன்னா ஆப்ஷன் ஏ, GM பிரணவ் வெங்கடேஷ். இவங்க தான் ஜெயிச்சது. இவர் யாருன்னா பெங்களூர்காரர் தான். கர்நாடகா ஓன் த அண்டர்-20 சாம்பியன்ஷிப் டைட்டில் ஹெல்ட் இன் பெட்ரோவேக் மாண்டனெக்ரோ, அங்கே வச்சு நடந்தது.
அது மட்டும் இல்லாமல் செகண்ட் யார் அப்படின்றதும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. இதில் செகண்டாக வந்தவர் யாருன்னா மேட்டிக் லேப்ரனிக். இவங்க கண்ட்ரி என்னதுன்னா ஸ்லோவேனியா. இப்போ நம்ம பார்த்தது மென்ஸ்க்கு. அதே விமன் கேர்ள் கேட்டகரியில் யார் ஜெயித்தாங்க அப்படின்னா விம் அன்னா ஷுக்மன், SHUKMAN ஷுக்மன். இவங்க கண்ட்ரி என்னென்னா ரஷ்யா. இவங்க தான் விமனில் வின்னர் செஸ்ஸில். நெக்ஸ்ட்டு, which central public sector enterprise signed a memorandum of understanding with National Bank for Agriculture and Rural Development for biogas plant implementation கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, நேஷ்னல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு, NDDB. இது எங்கே வச்சு நடந்தது அப்படின்னா நியூ டெல்லியில் வச்சு நடந்தது. இதை இனாகிரேட் பண்ணவர் அமித்ஷா பண்ணார். இது பண்ண டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட் அண்ட் டைரியிங். இது எது கண்ட்ரில் வரும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ், அக்ரிகல்ச்சர், ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரியிங் இதுக்கு அடியில் வரும். நெக்ஸ்ட்டு, வென் இஸ் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஆக்ஷன் ஃபார் ரிவர்ஸ். இது எப்போ அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, March 14 அப்போ தான். இதுக்கான தீம் ஆக்ஷன் ஆஃப் ரிவர்ஸ்க்கு என்னென்னா அவர் ரிவர்ஸ் அவர் ஃபியூச்சர். இதுதான் March 14. இந்த டே மட்டும்தானு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னொன்று இருக்குது முக்கியமானது. இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், அதுவுமே March 14 தான். அதுக்கான தீம் என்ன அப்படின்னா தீம் மேத்தமெட்டிக்ஸ், ஆர்ட்ஸ் அண்டு க்ரியேட்டிவிட்டி. இதுதான் அதுக்கான தீம். இது மேக்ஸுக்கு எத்தனாவது இயர் அப்படின்னா ஆரம்பித்து 6th இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரிவர்ஸ்க்கு இது எத்தனாவது வருஷமாக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா 28th. அடுத்து, விச் ஆர்கனைசேஷன் லான்ச்டு த ஃபீல்டு டேட்டா அக்யூஷன் அண்டு புவிராசாத் ஆப்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இந்த கிசான் ரெட்டி இவர் தான் யார்? கிசான் ரெட்டி தான் நம்மளுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் அண்டு மைன்ஸ், அதுக்கான மினிஸ்ட்ரி இவர் தான் லான்ச் பண்ணியிருக்காரு இனிஷியேட்டிவ். ஃபீல்டு டேட்டா அக்யூஷன் ஆப் அண்டு ஜியோ ஹெரிட்டேஜ் ஆப் புவிராசாத் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காரு. இந்த ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா கொல்கட்டாவில் இருக்குது. கொல்கட்டா, வெஸ்ட் பெங்கால். இவர் இது மட்டும் இல்லாமல் ஒரு கொமமரேட்டிவ் பிளேக் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பார். அதாவது ஒன்றும் இல்லை, இப்படின்னா பெர்மனெண்ட் ரிமைண்டர் மாதிரி ஒரு பிளேஸுக்கோ இல்லை ஒரு ஈவெண்ட்டுக்கோ அடையாளமாக இருக்கிறதுக்காக கொடுக்கப்படுறது தான் இந்த கொமமரேட்டிவ் பிளேக்னு சொல்லுவாங்க. இதை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா 175th ஃபவுண்டேஷன் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு. அதனால அதையும் லான்ச் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த தீம் ஃபார் வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே 2025 கேட்டிருக்காங்க. வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே எப்போ அப்படின்னா March 3. அதோட தீம் இந்த வருஷத்துக்கானது வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ஃபினான்ஸ் இன்வெஸ்டிங் இன் பீப்புள் அண்ட் பிளானட், ஆப்ஷன் சி. வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே March 3 PM நரேந்திர மோடி சேர்டு 7th மீட்டிங் ஆஃப் நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் அட்டன் பண்ணார். எங்கன்னா ஜுனாகத், குஜராத்தில் வச்சு. மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்சோட மினிஸ்ட்ரி யாருன்னா பூபேந்திர யாதவ். மொத்தம் இதில் நம்ம மெயினாக நோட் பண்ண வேண்டியது டால்ஃபினுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. டால்ஃபின் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா 6324. இது இருக்கிறது மொத்தம். இது மட்டும் எங்கே இருக்குது அப்படின்னா கங்கா அண்டு பிரம்மபுத்திராவில் இருக்குது. அப்புறம் இது போக 3 இண்டஸில் இருக்குது. ஸோ டோட்டல் 6327 டால்ஃபின்ஸ் இருக்குது. இந்த டால்ஃபின்ஸ் எஸ்டிமேஷன் பண்ணதுனால நம்ம இதை மெயினாக பார்க்குறோம். ஃபஸ்ட்டு எவர் டால்ஃபின் எஸ்டிமேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று விட்டுருக்காங்க. இதை விட்டது யார் அப்படின்னா மோடி தான். மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு எது அப்படின்னா யூபி தான். ஸ்டேட்ஸில் ஃபஸ்ட்டு யூபியில் தான் அதிகமான டால்ஃபின்ஸ் இருக்குது. செகண்டு பீகார். அடுத்து, விச் மெட்ரோ ரிசீவ்ட் BIS சர்டிஃபிகேஷன் ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை இன் March 2025. ஆன்சர் ஆப்ஷன் சி, பெங்களூர் தான். பெங்களூர் வாட்டர் சப்ளை அண்ட் சீவரேஜ் போர்டு became the first water board in India to receive BIS
certification for its piped drinking water supply management system. இது வேலிடிட்டி எவ்வளோ அப்படின்னா இந்த BIS ட்ரிங்கிங் வாட்டர் சர்டிஃபிகேஷன் 3 இயர்ஸ்க்கு வேலிடிட்டி. இது யாருக்கு கீழே கொடுத்தாங்க அந்த BIS வருது அப்படின்றதுனா மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்டு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் கடையில் வரும். அடுத்து விச் மினிஸ்ட்ரி லான்ச்டு த போர்ட்டல் பேங்க்நெட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். இட் இஸ் ஏ ரீவேம்ப்டு e-auction portal that consolidate information on all properties that puts up for e-auction by public sector bank. அதாவது வேற ஒன்றும் இல்லை, இந்த பேங்க் நெட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா பேங்க் அசெட் அண்டு ஆக்ஷன் நெட்ஒர்க் அதை வச்சு தான் இந்த என்பிஏல நான் பெர்ஃபார்மிங் அசெட் கடன் கெட்டாமல் அப்படியே ஒரு சில பில்டிங்லாம் ஜப்தி பண்ணுவாங்க வைப்பாங்க, அதை வந்து இது மூலிமா விற்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த பேங்க் நெட்டுன்றது. இது பப்ளிக் செக்டர் பேங்க்கானது. இது போக இபிகே ரே அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, இதுவுமே கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்குன்னா அந்த சேல் வேல்யூவை e-auctionல இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, இந்த சேல் வேல்யூவை ப்ரமோட் பண்ணுறதுக்கு. இது எல்லாமே எதுக்கு அடியில் வரும்? மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். அதுதான் நம்ம இங்கே பார்த்தோம். நெக்ஸ்ட், விச் இன்ஸ்டியூட் வில் ஹாஸ்ட் தி வேர்ல்டு லாங்கஸ்ட் ஹைப்பர்லூப் ஸ்டூடெண்ட் டெஸ்ட் ட்ராக்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஐஐடி மெட்ராஸ். இந்த இன்ஸ்டியூட் என்ன பண்ணுறாங்கன்னா லாங்கஸ்ட் ஆப்ரேஷனல் ஹைப்பர்லூப் டெஸ்ட் டியூப் மேட் பண்ணியிருக்காங்க. ஸ்பேன் எவ்வளோ அப்படின்னா லென்த்து 422 மீட்டர்ஸ். அடுத்து, விச் ஸ்டேட் ஹேஸ் பீன் பிளேஸ்ட் அண்டர் பிரசிடென்ட்ஸ் ரூல் இன் February 2025 கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, மணிப்பூர் தான். இந்த பிரசிடென்ட் ரூல் வந்து இனிஷியலி வந்து 6 months இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, பீரியட் ஆஃப் 3 years வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அண்டர் பார்லிமெண்ட் அப்ரூவலோட. ஆஃப்டர் 6 months அப்புறம், அதாவது ஆஃப்டர் 6 months வரைக்கும் அவங்க கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா பார்லிமெண்ட் அப்ரூவலோட பண்ணிக்கலாம் 3 years வரைக்கும். நெக்ஸ்ட்டு, இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 44th Amendment 1978 வந்து இந்த பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ணுறதை பற்றி கொண்டு வரப்பட்டது பாலிட்டியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, விச் இஸ் த 8th நேஷனல் பார்க் ஆஃப் அசாம் ரீநேம்ட் இன் ஹானர் ஆஃப் போடோ லிஜெண்ட்னு கேட்டிருக்காங்க. போடோ லிஜெண்டோட நேம் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கு பேர் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா சிராக் ரிப்பு எலிஃபண்ட் ரிசர்வ் ஒன்று இருந்தது, அதுக்கு பேர் தான் இப்போ மாற்றி இவரோட பேரை வச்சுருக்காங்க. அந்த போடோ லிஜெண்ட் சிக்னா ஜுவாவா அப்படின்றவரோட பேரை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் தான் போடோ லீடரு. இவர் பிரிட்டிஷை ரெசிஸ்ட் பண்ணி துவார் வாரில் ஃபைட் பண்ணார் பிட்வீன் பூட்டான் அண்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக. இந்த பார்க்கு, அதாவது இந்த நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது அப்படின்னா கொக்ராஜர் அண்டு சிராக் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த நேஷ்னல் பார்க் அமைஞ்சிருக்கு. இந்த சிராக் ரிப்பு எலிஃபெண்ட் ரிசர்வ் தான் 8th நேஷனல் பார்க் ஆஃப் அசாம். போடோ லிஜெண்டோட நேமை மாற்றி வைக்கப்பட்டது. இது இருக்கிற இடம் கொக்ராஜர் அண்ட் சிராக் கனெக்ட் பண்ணுறது. அடுத்து, வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் த கல்பனா சாவ்லா ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் பை ஹரியானான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, உமன் இன் சயின்ஸ். இதுதான் அதோட அப்ஜெக்டிவ். இது அனௌன்ஸ் டு இன்க்ரீஸ் த என்ரோல்மெண்ட் ஆஃப் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்டெம், அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மெடிசன் இதெல்லாம் சம்மந்தப்பட்டது எல்லாமே உமனோட பார்ட்டிசிபேஷன் அதிகப்படுத்தணுன்றதுக்காக. இதுக்காக ஸ்காலர்ஷிப் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 1 lakh வரைக்குமே கொடுக்குறாங்க ஃபார் பர்சூவிங் அண்டர் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் இன் சயின்ஸ் அண்டு இன்ஜினியரிங். நெக்ஸ்ட்டு, விச் ஸ்டேட் லான்ச் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபியூச்சர்னு லான்ச் பண்ண ஸ்டேட் எதுன்னா அதுவுமே ஆப்ஷன் ஏ, ஹரியானா தான். அந்த ஹரியானாவில் எதுக்கு இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா டு ட்ரெயின் ஓவர் 50,000 யூத் அண்டு ப்ரொஃபஷ்னல்ஸை ஏஐ மிஷன் மூலியமாக ட்ரெயின் பண்ணுறதுக்கு கொண்டு வரப்பட்டது தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபியூச்சர். ஹரியானா இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு கான்செப்சுவலைஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ் சச் டிபார்ட்மெண்ட். அடுத்து, பி சுமித் ரெட்டி, a 2022 காமன்வெல்த் கேம்ஸ் மிக்ஸ்டு டீம் சில்வர் மெடலிஸ்ட் அனௌன்ஸ்டு ரிட்டையர்மெண்ட் இன் March 2025. அவங்க எந்த ஸ்போர்ட்ஸ் சார்ந்தவங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க பேட்மிண்டன், சுமித் ரெட்டி வந்து பேட்மிண்டன் சார்ந்தவங்க. வேர்ல்டு பேட்மிண்டன் ரேங்கிங் அவங்களோட 25. இவங்க மட்டும் இல்லை, டேபிள் டென்னிஸ் ஒரு சாம்பியன் லிஜெண்ட்னே சொல்லலாம். அவங்களுமே ரிட்டையர்மெண்ட் ஆகியிருக்காங்க மார்ச்சில். பேர் என்னென்னா சந்தா ஷரத் கமால்.
இதான் அவங்க நேமு. அவங்க மொத்தம் 13 காமன்வெல்த் மெடல் வாங்கியிருக்காங்க மொத்தம் ஓவராலாக. அவங்க வாங்கின அவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அர்ஜுனா அவார்டு, பத்மஸ்ரீ, அப்புறம் கேல் ரத்னா அவார்டு. சில வருடங்களுக்கு முன்பு நேம் எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா அவார்டு. ஸோ அதை அப்படி தான் சொல்லணும், மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா அவார்டு. அதுவுமே அவங்க வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூனியன் மினிஸ்டர் டாக்டர் மான்சுக் மாண்டவியா, மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், அவர் தான் மான்சுக் மாண்டவியா. ரிலீஸ் த மாஸ்கட் லோகோ அண்ட் ஆந்தம் ஃபார் த செகண்ட் கேலோ இந்தியா பேரா கேம்ஸ். வாட் இஸ் த மாஸ்கட் நேம்னு கேட்டிருக்காங்க. அந்த மாஸ்கட் என்ன நேம் அப்படின்னா உஜ்ஜிவாலா அப்படின்னு தான் வச்சுருக்காங்க. உஜ்ஜிவாலா இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் டெல்லி ஹவுஸ் பேரோ, அதோட நேம்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி அதை வச்சுருக்காங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட் பெர்சீவரன்ஸ் அண்ட் ரெசிலியன்ஸ் இன் லைட் ஆஃப் த பேர்டு விச் வாஸ் ஆன் த வெர்ஜ் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன். அது அழிய போகிற நிலமையில் பிரைட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது. த லோகோ வந்து டிஸ்கிரைப் ஜாயின்ட்லி பை தேவேந்திர ஜஜாரியா, பிரசிடென்ட் ஆஃப் பேராலிம்பிக் கமிட்டி. பேராலிம்பிக் கமிட்டியோட பிரசிடென்ட் யாருன்னு கூட கேட்கலாம், தேவேந்திர ஜஜாரியா. அண்டு ஸ்மினு ஜிண்டால், ஃபவுண்டர் ஆஃப் ஸ்வயம், இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் ஸ்வயம் ஜெயல். இவங்க 2 பேரும் தான் அந்த லோகோவை லான்ச் பண்ணாங்க. இது எங்கே நடந்தது அப்படின்னா நியூ டெல்லி. நடத்தப்பட்ட ஸ்டேடியம் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ். Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.